விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும் பக்தர்களின் அனைவரின் ஒரே மாதிரியாக கருதி ஆசீர்வதிக்கும் சமர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை கதையை கூறுகிறேன். மத்திய மாகாணம் பத்நாகர் என்ற நகரில் ஹரி சீதாராம் என்பவர் 1864 பிறந்தார். அவர் வக்கீல் பரீட்சையில் தேறி சொந்தமாக வழக்குரை நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வந்தார். 1909 ஆண்டுக்கு முன்னர் சாயிபாபாவின் பெயர் ஹரி சீதாராமிற்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அதற்கு பின் பாபாவின் ஒரு பெரும் பக்தர் ஆனார். ஒரு நாள் தன் பழைய நண்பரான நானா சாஹேப் சந்தோகரை சந்திக்க நேர்ந்தது. இருவரும் பழைய விஷயங்களை பற்றி நெடுநேரம் வரை பேசிக் கொண்டிருந்தனர். ஹரி சீதாராம் தாம் லண்டனில் ட்ரெயினில் போய்க் கொண்டிருந்த போது எங்கனும் ஒரு விபத்து ஏற்பட்டு தனது பாதம் நழுவி காயமடைந்தார் என்று அவருக்கு விளக்கினார். அதற்கு நானா சாஹேப் தன் சத்குரு சாயிபாபாவை பற்றி முழு விபரத்தையும் கூறி சீரடி செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். சாயிபாபாவின் மகிமையை கேட்ட ஹரி சீதாராமிற்கு மகிழ் உண்டாயிற்று. சில நாட்களுக்கு பிறகு வழக்கு ஒன்றிற்காக பம்பாய் செல்ல வேண்டி இருந்தது. அங்கு அவரின் உறவினரான மிரீக்கருடன் தங்கினார். வழக்கு வேலை முடிந்ததும் சீரடி செல்ல விரும்புவதாக மிரீக்கரிடம் கூறினார். சீரடியில் சாமாவிற்கு அவரின் மாமனாரிடமிருந்து சாமாவின் மாமியார் தீவிரமாக காய்ச்சலாக இருப்பதையும் தனது மனைவியுடன் அவரை காண பம்பாய் வர வேண்டும் என்றும் தந்தி வந்தது. சாமா பாபாவின் அனுமதியுடன் பம்பாய் சென்றார். தனது மாமியார் முன்னை விட தற்போது நலமாகி வருவதை கண்டார். தற்செயலாக சாமா மிரீக்கரை சந்தித்தார். மிரீக்கர் சாமாவை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று ஹரி சீதாராமை அறிமுகப்படுத்தி தாங்கள் சீரடி செல்லும் போது ஹரி சீதாராமை அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். அடுத்த நாள் இரவு 10 மணி ரயில் வண்டியில் செல்ல 10 மணிக்கு முன்னரே ரயில் நிலையத்திற்கு சென்று நுழைவுச்சீட்டு வாங்கிக் கொண்டனர். வண்டி வந்ததும் ஏறிக்கொண்டனர். சீரடிக்கு சென்று சாய்பாபாவை தரிசனம் செய்ய சொன்ன தன் பழைய நண்பரான நானா சாஹேப் சாந்தோகர் ரயில் பெட்டியில் கண்டதும் இருவரும் ஆற தழுவிக் கொண்டனர். சாமாவிடம் அறிமுகம் செய்து வைத்தார். சீரடி சென்றனர். அங்கு பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் ஹரி சீதாராமின் மனம் உருகியது, கண்கள் குளமாகியது. பின்னர் ஹரி சீதாராம் பல சந்தோஷமான வருடங்களை பாபாவின் கூட்டுறவில் கழித்தார். சீரடியில் அவர் ஒரு வாதா அதாவது வீட்டை கட்டினார். ஏறக்கூட அதையே நிரந்தர வாசஸ்தலமாக ஆக்கிக் கொண்டார். கதை முடிந்தது. நல்ல அன்பும் பக்தியும் கொண்ட சாயிபாபாவின் பக்தர்களாகிய நாம் தினமும் அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாயிபாபாவின் லீலைகளை படிக்கும் அல்லது கேட்கும் நாம் அனைவரும் பாபாவின் கதைகளை ஒருபோதும் மறக்க வேண்டாம். எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவு சாயிபாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்க்கையில் உயர்நிலையை அடைவீர்கள். பக்தர்களின் அனைத்து வேண்டுதல்களையும் சாய்பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். பொறுமையுடன் காத்திருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சைராம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்குங்க. அடுத்து நான் போடுற சாய்பாபா